அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் முதல் நிகழ்வாக இன்று காலை பந்தக்கால் நட்டு விமர்சையாக துவங்கியது. 40 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் ஆனி பெருந்திருவிழாவின் முதல் விழாவான பந்தக்கால் நடும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழா வருகிற ஜூலை மாதம் நடைபெறவுள்ளது. ஆனி பெருந்திருவிழாவிற்கான துவக்கமாக பந்தக்கால் நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் உற்சவர் மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர், அன்னை காந்திமதி அம்பாள், அப்பர் சுவாமிகள் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தனர். திருக்கோவில் கொடிமர மண்டபத்தில் அப்பர் பெருமான் எழுந்தருள பந்தக்காலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் பந்தக்காலை சுமந்து சென்று சுவாமி சன்னதி கோவில் வாசல் மண்டபத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது. 40 நாட்களுக்கு மேல் நடக்கக்கூடிய ஆனி பெருந்திருவிழா முதலில் சித்திரை மாதம் தேருக்கு காவல் தெய்வமான சங்கிலி பூதத்தாருக்கு கொடை விழாவும், இதனைத் தொடர்ந்து ஊர்காவல் தெய்வமாக விளங்கும் பிட்டாபுரத்தி அம்மனுக்கு வைகாசி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் கோவிலில் மூல நட்சத்திரத்தில் விநாயகர் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்று 10 தினங்கள் திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து அப்பர் திருவிழா 10 நாட்களும் நடைபெறும். நெல்லையப்பருக்கான ஆனி பெருந்திருவிழா ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெறுகிறது. ஆனி பெருந்திருவிழாவின் முதல் விழாவான பந்தக்கால் நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.